இந்த பதிவில் மூதாட்டியின் அருள் வாக்குப்படி பழனியில் ஒரு மண்டல காலம் வழிபாடு முடித்து ஊருக்கு திரும்பும் நேரத்தில் என்ன ஆச்சரியம் அவர்களுக்கு காத்து கொண்டிருந்தது என்பதை பழனியில் ஸ்ருங்கேரி ஆச்சாரியர் என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம். ரவணசமுத்திரத்தில் எந்த ஸ்ருங்கேரி ஆச்சாரியாரை தங்கள் வீட்டுக்கு அழைத்து பாத பூஜை செய்தார்களோ அதே ஆச்சாரியர் யாத்திரையாக பழனி திருத்தலத்துக்கும் வந்திருந்த செய்தி கிடைத்தது. ஆச்சாரியர் தங்கியிருக்கும் இடத்தை விசாரித்து அறிந்து கொண்டு அங்கே சென்றனர். ஸ்ருங்கேரி ஆச்சாரியர் தரிசனத்தில் மனம் பூரித்தனர். இவர்களை அடையாளம் கண்டு கொண்ட ஆச்சாரியரும் பிரசாதங்களை கொடுத்து, கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு விரைவிலேயே ஒரு ஆண்மகன் பிறப்பான் என்று கூறி ஆசிர்வதித்தார். அப்போது தம்பதியர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ரவணசமுத்திரம் வந்தார்கள். தாங்கள் சென்று வந்த ஆலயங்களின் மகத்துவத்தை பற்றி தினம் தினம் பேசி நாட்களை சந்தோஷமாக கழித்தனர் அந்த தம்பதியர். ஒரு நாள் இரவு அந்த அற்புதம் நிகழ்ந்தது. ரங்கநாயகி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு ஒரு கனவு. இறை ஆயுதமான திருசூலம் அவரது வயிற்றில் திடீரென இறங்கியது போல ஒரு காட்சி. சிலிர்த்து கொண்டு எழுந்தார் ரங்கநாயகி. தன் கணவரை எழுப்பி அவரிடம் இந்த விஷயத்தை சொன்னார். அவரால் அதற்கு என்ன விளக்கம் என்று சொல்ல முடியவில்லை. படுத்து தூங்கு, நாளையே நாம் ஸ்ருங்கேரி போய் ஆச்சாரியாரிடம் சொல்லி இதற்கான விளக்கத்தை கேட்கலாம் என்று சொன்னார். அடுத்த நாள் இவர்கள் இருவரும் ஸ்ருங்கேரியில் நன்கு பரிச்சயமான ஆச்சாரியா என்பதால் எளிதில் அவரை சந்தித்தனர். கனவு விஷயத்தை அவரிடம் சொன்னார்கள். ஒருவித கலவரத்துடன் ஸ்ருங்கேரி ஆச்சாரியா புன்னகைத்தார். ஆதிநாராயணா, எதிர்காலத்தில் சிறந்த ஒரு தவப்புதல்வனை மகனாக அடையப் போகிறீர்கள். அதன் வெளிப்பாடுதான் ரங்கநாயகி கண்ட கனவு. இது கவலைப்பட வேண்டிய கனவல்ல, உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கும் கனவு என்றார். அதன் பின் அங்கிருந்து பழனிக்கும் சென்று முருகப்பெருமானை தரிசித்து விட்டு மதுரைக்கு வந்தார்கள். ஊர் திரும்பிய பின் தங்களது வசிப்பிடத்தை மாற்ற வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டது. விக்ரமசிங்கபுரத்துக்கு குடிபெயர்ந்தார்கள். நம் மகா சுவாமிகளின் அவதாரம் இந்த பூமியில்தான் நிகழ வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தால் அதை எவர் மாற்ற இயலும்? இந்த புண்ணிய பூமியில்தான் ரங்கநாயகிக்கு 1929 வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை ஒரு பூச நட்சத்திர தினத்தில் நம் சுவாமிகள் அவதாரம் செய்தார். சாதாரணமாக குழந்தை பிறந்த 1 மாத காலத்துக்குள் எப்படியாவது பெயர் சூட்டி விடுவது வழக்கம். ஆனால் தங்கள் குழந்தைக்கு ஏதும் பெயர் சூட்டவே இல்லை ஆதிநாராயண தம்பதியர். ஆனாலும் ஏதாவது ஒரு பெயரை சொல்லி குழந்தையை கூப்பிட்டாக வேண்டுமே. குடும்பத்தினர் கூடி பேசி சுவாமி என்று குழந்தையை அழைக்க ஆரம்பித்தனர். பழனி முருகனின் அருளோடு பிறந்த குழந்தை என்பதால் சுவாமி என்ற பெயருக்கு உடன்பட்டனர் இந்த வைணவ குடும்பத்தினர். ஆனால் பின்னாளில் சுவாமிக்கு பழனிசாமி என்கிற நாமகரணம் சூட்டப்பட்டது அமாவாசை சாமியார் என்கிற திகம்பரரால். அவர் அந்த பெயரை சொல்லி அழைத்ததற்கும் ஒரு சம்பவம் உண்டு. அதை பற்றி அடுத்த பதிவில் கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.